அன்புள்ள மாணவர்களே, இன்று பண்பாடு தொடர்பாக ஒரு சில விடயங்களை நோக்குவோம். உண்மையிலேயே இந்த பண்பாடு தொடர்பான அழகு மாணவர்களுக்கு கடினமானது என்று கூறினாலும் உண்மையிலேயே அது ஒரு இலகுவான அழகாக இருக்கின்றது. அதனை புரிந்து கொள்கின்ற போது ஏனைய எல்லா அழகுகளை விடவும் மிகவும் இலகுவான ஒரு அழகாக ஒரு பாடமாக இது காணப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையிலே முதலாவது பண்பாடு என்றால் என்ன என்பதை நாங்கள் சற்று நோக்க வேண்டும். பண்பாடு என்பது மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலுள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசமாக நாங்கள் பார்க்கிறோம். மனிதனுக்கு பண்பாடு என்றால் என்னவென்று தெரியும், ஆனால் மிருகங்களுக்கு பண்பாடு தெரியாது. அதை நாங்கள் பல நேரங்களில் அவதானிக்கின்றோம். மனிதன் இரகசியமாக செய்யக்கூடிய சில விடயங்களை கூட மிருகங்கள் பகிரங்கமாக வீதியிலே அல்லது பொது இடங்களிலே செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். இது மிருகங்களுக்கு பண்பாடு இல்லை என்பதை சுட்டிக்காட்டும். ஆனால் மனிதன் அவ்வாறான அல்ல. உதாரணமாக உணவை சாப்பிடுகின்ற போது மனிதன் வீட்டிலே இருந்து மறைவாக மற்றவருடைய கண்களுக்கு முன்னால் உண்ணாமல் மறைவாக இருந்து உண்டான். மிருகங்கள் அவ்வாறான அல்ல. அது பகிரங்கமாக வீதிகளிலே வீதியோரங்களிலே அது உண்கின்றது. அதே போன்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தூங்குகின்ற விடயம், தூங்குகின்றதை கூட பார்க்கின்ற போது மனிதன் அவனுக்கு என்று ஒரு அறையை வைத்திருக்கின்றான், வீடு இருக்கின்றது, அவன் அதிலே தூங்குகின்றான், உறங்குகின்றான். ஒரு நாகரிகமாக அவனுடைய செயற்பாடு இருக்கின்றது. இவ்வாறு பல விடயங்களை பார்க்கின்ற போது மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இடையிலே வித்தியாசம் காணப்படுகின்றது. இந்த வித்தியாசத்துக்கான மிக பிரதானமான காரணம் பண்பாடு. இன்னொரு வகையிலே நாங்கள் குறிப்பிடுகின்ற போது பண்பாடு என்பது இயற்கையின் திரிவு. அதாவது இயற்கையின் திரிவு என்று நாங்கள் சொல்கின்ற போது இயற்கைக்கு மாற்றமானது அல்லது இயற்கைக்கு ஒரு எதிர்ச்சொல்லாக நாங்கள் பண்பாட்டை கொண்டு வர முடியும். சுருக்கமாக சொன்னால் பண்பாடு என்பது ஒரு செயற்கையான அம்சம். பண்பாடு என்பது மனிதர்களால் உருவாக்கப்படுவது. இரண்டு விடயங்களை நாங்கள் அவதானிக்க முடியும். ஒன்று சமூக நியதி, அடுத்தது இயற்கை நியதி. இயற்கை நியதிகள் என்பது இயற்கையாக மனிதனால் பின்பற்றப்பட்டு வருகின்ற நியதிகள். உதாரணமாக ஆரம்பகால மனிதன் ஆடை அணியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். பின்னர் சூழலை கிடைக்கின்ற இயற்கையான அம்சங்களை கொண்டு விளைகுலைகளை கொண்டு ஆடைகளை அணிந்து கொண்டான். தற்பொழுது மனிதன் தனது கையினால் தைக்கின்ற அல்லது தொழிற்சாலைகள் ஃபேக்டரிகளில் தைக்கின்ற அவனால் உருவாக்கப்படுகின்ற ஆடைகளை அணிந்து கொண்டு திரிகின்றான். என்ன விஷயம் என்று சொன்னால் இதுதான் வித்தியாசம். சொல்லிக்க முடியல, கவனமாக விளையும். இயற்கையின் திரிவு என்பது இயற்கைக்கு எதிர்ச்சொல், அதாவது செயற்கை. பண்பாடு என்பது முழுக்க செயற்கையாக உருவாக்கப்பட்ட அம்சம். நீங்கள் புவியியல் பாடத்தில் கூட படிச்சிருக்கலாம். பௌதிக பண்பாடு, பண்பாட்டு புவியியல், பௌதிக புவியியல் நீங்கள் படிச்சிருக்கீங்க. பண்பாட்டு புவியியலுங்கிறது மனிதனோடு உருவாக்கப்பட்ட அம்சங்களாக இருக்கிறது. மனிதனால் உருவாக்கப்பட்ட அம்சங்கள், கட்டடங்கள், புகையிரதங்கள், வீதிகள் என்று நாங்கள் சொல்லலாம். அதே நேரத்தில் பௌதிக பண்பாடு என்பது இயற்கையாக உருவாக்கப்பட்ட மலைகள், குளங்கள், காடுகள், இவை எல்லாமே இயற்கை பண்பாடு, பௌதிக பண்பாடுன்னு சொல்லுவோம். பௌதிகத்துக்குள்ளே வரக்கூடிய அனைத்தும் இயற்கையோடு சம்பந்தப்பட்டதாகவும் பண்பாட்டு அம்சங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டவையாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது என்பதை தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று பண்பாடு என்பது மனிதனுடைய விருப்பு வெறுப்பு அம்சங்கள். ஏன்னா மனிதன் தான் விரும்புகின்ற அம்சங்களை அடுத்து அவனுடைய வாழ்க்கையை நடக்கின்றான், தன் வெறுக்கின்றவற்றை அவன் விலகி வாழ்கின்றான். ஸோ என்ன விஷயம் என்று சொன்னால் பண்பாட்டில் மனிதனுக்கு தேவையான விருப்பமான அம்சங்களை அவன் எடுத்துக்கொள்கிறான். பண்பாடு இல்லாத மிருகங்கள் அதுக்கு விரும்பினது விரும்பாதன்று எதுவுமே இல்லை, எல்லாமே ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். ஆனால் மனிதனுக்கு அப்படி இல்லை. மனிதன் அவன் விரும்பினத்தை, அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ, அவனுக்கு எது பொருத்தமாகோ அதை எடுத்து நடக்கிறான். அதை நாங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ள வேண்டும். பண்பாடுங்கிறதுக்கு நாங்கள் பண்பாட்டினுடைய கருத்தை பார்க்குற போது விவசாயத்துறையில் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா மார்க்கஸ் போசியஸ் கேட்டோ என்கிறவர் பண்பாட்டுன்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறார். அவர் இந்த பண்பாட்டை
இந்த விவசாயத்துறையில் அறிமுகப்படுத்தி ஒரு முக்கியமான ஒரு விடயமாக அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கஸ் டூலியஸ் சீசர் மனித உணர்வுகளோடு இந்த பண்பாட்டை தொடர்புபடுத்தி அவர் பேசுகிறார். சரியா? அதே போல் 17ஆம் நூற்றாண்டில் சாமுவேல் பெண்டோப் பண்பாடுங்கிறது மனிதனுடைய செயற்கையான நடவடிக்கைகளின் வழி. இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் மனிதனுடைய செயற்கையால் உருவாக்கப்படுற அம்சங்கள் எல்லாமே பண்பாடுகள். மனிதனால் உருவாக்கப்பட்டு நடக்கின்ற அவனுடைய நடத்தைகளாக இருக்கலாம், பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அவனால் உருவாக்கப்பட்ட கட்டிடங்களாக இருக்கலாம், அவனால் செய்யப்படுகின்ற உணவு அல்லது உடைகளாக இருக்கலாம், இல்லை சகலதுமே பண்பாடு என்ற அம்சங்களுக்குள்ள வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இதில் பண்பாடுங்கிறதுக்கு 2 விதமான வரைவிலக்கணம் நாங்கள் பார்க்கலாம். ஒன்று டெய்லர் இபி டெய்லர் ஆதி பண்பாடு பிரிமிட்டிவ் கல்ச்சருங்கிற நூலில் சொல்கிறார். அறிவு, பழக்க வழக்கம், கலை, சட்டம், விழுமியம் இதெல்லாம் அதே போல் சம்பிரதாயங்கள் ஏன்னா இதெல்லாமே பண்பாடு தான். ஒரு மனிதன்கிட்ட இருக்கிற அறிவு, நாலேஜ் பண்பாடு. மனிதன் அன்றாடம் செய்யக்கூடிய அவனுடைய பழக்க வழக்கங்கள் பண்பாடு. கலைகள், எத்தனையோ விதமான கலைகள், கட்டடக்கலை என்று சொல்கிறோம், நடனக்கலை என்று சொல்கிறோம், இதெல்லாமே பண்பாடு. சட்டம்ங்கிறது யாரால் உருவாக்கப்பட்டது? மனிதனால் உருவாக்கப்பட்டது. உதாரணமாக வீதியில் போகக்கூட ஹெல்மெட் அணிஞ்சு கொண்டு போகணுங்கிறது சட்டம். சட்டத்தை மனிதன் உருவாக்கினான். அவனுக்குள் ஒரு கட்டுப்பாடு ஏற்படுத்தணும். வீதியில் விபத்துக்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக தலையை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தலைக்கு அவசியம் தான் அணிந்து கொண்டு சொல்கிறோம். அப்போ இது பண்பாடு. மெலினோஸ்கி விஞ்ஞானியான கோட்பாடில் சொல்கிறார். அவர் விஞ்ஞான ரீதியான கருத்தில் சொல்கிறார். கருவிகள், அதே மாதிரி நுகர்வு பொருள், இப்படியான எண்ணக்கரு, நம்பிக்கை, சம்பிரதாயம் இவையெல்லாம் சேர்ந்து தான் அங்கே என்ன உருவாக்கப்படுதுன்னு சொன்னால் பண்பாடுங்கிறது உருவாக்கப்படுகிறது என்பதாக அவர் சொல்கிறார். சரியா? அடுத்து மிக முக்கியமான விஷயம் நாங்கள் கவனிக்கணும். பண்பாடுங்கிறது ஒரு சிக்கலான செயல்முறை, ஒரு சிக்கலான செயற்பாடு என்று நாங்கள் சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் பண்பாட்டை நாங்கள் ஒரு சமூகத்துக்கு அல்லது ஒரு இனத்துக்கு நாங்கள் வரையறுக்கலை. உதாரணம் வச்சுக்கொள்ளுமே, முஸ்லீம்கள் சொன்னால் முஸ்லீம்களுக்கு சொல்லி அவங்களோட ஆலை கலாச்சாரம், அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட நம்பிக்கைகள், அவங்களோட சம்பிரதாயங்கள் வித்தியாசப்படும். அதே மாதிரி இந்துக்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் அவங்களுக்குன்னு சொல்லி அவங்களோட பண்பாடுகள், அவங்களோட கலாச்சாரங்கள் வித்தியாசப்படும். பௌத்தர்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் அவங்களோட ஆடை கலாச்சாரம், அவங்களோட நம்பிக்கைகள், அவங்களோட வித்தியாசப்படும். பண்பாடுங்கிறது எல்லாருக்குமே உண்டு இல்லை பிள்ளைகள், எல்லாருக்கும் வித்தியாசமாக தருது தான் சிக்கலான செயற்பான்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஒரே சமூகத்துக்குள்ளேயே வித்தியாசமான விஷயங்களுக்கு உதாரணமாக இன்றைக்கு 1000 வருஷத்துக்கு முதல் வாழ்ந்த இந்துக்களையும் இன்று வாழ்கின்ற இந்துக்களையும் எடுத்து பார்த்து சொன்னால் அவங்களுடைய அனைத்து விதமான செயற்பாடுகள்லையும் என்ன காணப்படுதுன்னு சொன்னால் வித்தியாசம் இருக்குது. அன்றைக்கு வாழ்ந்த அதே இந்துக்களுடைய ஆடைகள் இன்று வாழ்கின்ற எல்லாரும் அணிய மாட்டார்கள். அன்று இருந்த உணவு பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு இருக்கிற அந்த மக்களிடத்தில் இல்லை. ஏன்? வித்தியாசம், பண்பாடுங்க வித்தியாசம். அதே போல் உதாரணமாக வச்சுக்கொள்ளும், அறிமுகமாகிற விதம், இன்ட்ரடியூஸ் ஆகிற விதத்தை பாருங்கள். உதாரணமாக தமிழர்கள் அறிமுகமாகின்ற போது வணக்கத்தை சொல்கிறாங்க, பௌத்தர்கள் அறிமுகமாகின்ற போது ஆய்போவன் சொல்கிறாங்க, முஸ்லீம்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் கிறிஸ்தவர்கள் அவங்களோட ஒரு இங்கிலீஷில் குட் மார்னிங் அல்லது குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் அவங்க அந்த சொல்ல பயன்படுத்துகிறாங்க. ஜப்பானியர்கள் எடுத்து பார்த்த மனுஷன் அவங்க தலையை குனிஞ்சு அவங்களோட மொழியில் அவங்க அறிமுகமாகி கொள்கிறாங்க. இப்படி அரபிகள் எடுத்து பார்த்தோம்னா அப்படி. அப்போ வித்தியாசமான அந்த இதுகள் இருக்கிறதால பண்பாடு ஒரு சிக்கலான செயல்முறை. அது மட்டும் இல்லாமல் உப பண்பாடுகள் நிறைய இருக்குது. உப பண்பாடுகள் சொன்னால் ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டோம்னா அந்த நாட்டில் பல்வேறுபட்ட பிரதேசங்களையும் பல்வேறுபட்ட மக்கள் வாழ்கிறார்கள். உதாரணமாக வடக்கு எடுத்துக்கொண்டால் இலங்கையை பொறுத்தவரை இலங்கை வடக்கில் வாழ்கின்ற மனிதனுடைய கலாச்சாரம், பண்பாடு, அவருடைய மொழி வித்தியாசமானது. உதாரணமாக அதே மக்கள், உதாரணமாக இந்துக்கள்னு சொன்னால் வடக்கில் வாழ்கிற இந்துக்களுக்கும் கிழக்கில் வாழ்கிற இந்துக்களுக்கும் மொழி வித்தியாசம் இல்லை. அவனோட பேச்சில் வித்தியாசம் இல்லை, அவன் நடையுடைய பாவனையில் வித்தியாசம் இல்லை, அவனோட சம்பிரதாயங்களில் வித்தியாசங்கள் காணப்படும். அதே மாதிரி முஸ்லீம்கள் எடுத்துக்கொண்டாலும் கிழக்கு மாகாணத்தில் வாழ்ந்த முஸ்லீம்களுடைய நடைமுறைகள், சம்பிரதாயங்கள் ஒரு வகையாகவும், அதே மாதிரி வேறொரு பிரதேசத்தில் மேல் மாகாணத்தில் அல்லது மலைநாடுகளில் அல்லது பெரும்பான்மையினத்தோடு அவங்க சேர்ந்து வாழ்கின்ற போது அவங்களிடத்தில் ஒரு வகையான கலாச்சாரம் இருக்குது. அப்போ எனவே பண்பாடை ஒரு வகைப்படுத்தலுக்குள்ளே கொண்டு லேசாக நாங்கள் முடிச்சுடையலாது. ஸோ அதை நாங்கள் சிக்கலான செயல்முறைன்னு சொல்கிறோம் பிள்ளைகள்.
அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே வருவோம், இந்த பண்பாட்டுடைய வகைகளுக்குள்ளே வருவோம். அப்போ அதில் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு வகையை மட்டும் பண்பாட்டை பொறுத்தவரையில் பாரம்பரிய பண்பாடு, வெகுசன பண்பாடு, மரபார்ந்த செவியல் பண்பாடு, பிரசித்த பண்பாடு, ஊடக பண்பாடு, பூகோள பண்பாடுன்னு நாங்கள் அதை வகைப்படுத்துகிறோம். ஏன் வகைப்படுத்துகிறோம்னு சொல்லிச்சோன்னா, பண்பாடுங்கிறது நாட்டுக்கு நாடு, பிரதேசத்துக்கு பிரதேசம், கலாச்சாரங்களுக்கு இடையில் வேறுபாடு காணப்படுது. ஸோ அதால் தான் இந்த கலாச்சார வேறுபடுத்தல்கள் இருக்கிறதால அல்லது பண்பாடு வேறுபடுத்தல் இருக்கிறதால நாங்கள் பண்பாட்டை ஒரு பண்பாட்டு பிரவேசங்கள் அல்லது பண்பாட்டை நாங்கள் வகைப்படுத்தி நோக்கிறதுக்கான பிரதானமான காரணம். அப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் முதலாவது பாரம்பரிய பண்பாடு அல்லது கலாச்சாரம் நாங்கள் சொல்லுவோம். பாரம்பரிய கலாச்சாரம் அல்லது பண்பாடுங்கிறது மனிதனுடைய ஆரம்ப காலங்களிலே மனிதன் உலகில் தோன்றிய துவக்க காலத்தில் கலாச்சாரம் இல்லாட்டியும் பிறகு மனித இனத்தின் ஆரம்பத்தில் ஒரு தோன்றிய ஒரு கலாச்சாரமாக இந்த பண்பாடாக நாங்கள் பாரம்பரிய பண்பாடை சொல்லுவோம். இந்த பண்பாடு ஒரு புனிதமானதாக, உன்னதமானதாக, அதே நேரத்தில் தூய்மையான வாழ்க்கை செயற்பாடாக இது காணப்படுறதை நாங்கள் பார்க்குறோம். உதாரணமாக இப்போ நீங்கள் பாருங்கள், ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தெய்வ நம்பிக்கையோட பக்தியோடு கூடியவர்களாக காணப்பட்டாங்க. இன்றைக்கு இருக்கிற மக்களை விட இன்றைக்கும் பக்தி தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த மனிதத்தில் அது மிக ஒரு உச்சகட்டத்தில் காணப்பட்டுச்சு. எந்த வேலை செய்கிறேன்னு சொன்னாலும் கடவுளை வணங்கி பூஜை செஞ்சு அதுக்கு பிறகு தான் அவங்களோட நடவடிக்கையில் ஆரம்பிப்பாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, அவர் பயிற்சி நடவடிக்கையாக இருந்தாலும் அல்லது ஒரு புது வீட்டுக்கு நாங்கள் போகிறதாக இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை செய்கிறதா எல்லாத்துக்கும் கடவுளை முன்னிறுத்தி கடவுளை பக்தியோடு, ஏன்னா அதை செய்யாமட்டால் அது ஒரு பெரிய ஒரு குற்றமாக, ஒரு ஒரு தண்டனையாக, அது ஒரு குறையாக பார்ப்பாங்க. அப்போ அது அப்படியான ஒரு பண்பாடு தான் நாங்கள் இந்த பாரம்பரிய பண்பாடு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சரிதானே? அப்போ அப்படியான ஒரு விஷயம் இதுக்குள்ள வாரத்தை நாங்கள் பார்க்குறோம். பாரம்பரிய பண்பாட்டை பொறுத்தவரையில் பிள்ளைகள் இதுக்கு நிறைய இயல்புகள் காணப்படுது. ஏன்னா அதாவது மனிதன் ஒரு சமூகமாக தனியே இருந்த மனிதன் சமூகமாக வாழப்போக்குள்ள அவன் என்ன செஞ்சான்னு சொல்லிச்சுன்னா, அவனுக்கு ஒரு வெக்கம் என்ற ஒரு செயல்முறை உருவாக்கி அப்போ ஆடை அணியாமல் இருந்த மனிதன் ஆடைகளை அணிஞ்சு என்ன செஞ்சான், அந்த வெக்கத்தை அவன் மறைத்து கொண்டான். அந்த வெக்கங்கிற தேவையை அவன் பூர்த்தி செஞ்சு கொண்டான். அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டாவது இயல்பாக நாங்கள் சொல்லலாம், பாரம்பரிய பண்பாட்டில் வாழ்ந்த மக்கள் இயற்கையான அம்சங்களை கொண்டு தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டாங்க. இப்போ உதாரணமாக உணவுன்னு சொல்லிச்சுன்னா உணவு இயற்கையான மிருகங்களை வேட்டையாடி பெற்று கொண்டாங்க. ஆடை என்கின்ற போது இலை குலைகளை அணிந்து கொண்டார்கள். ஏன்னா அதே போன்று ஒரு சடங்கு சம்பிரதாயம் என்கின்ற போது அது சூழலில் இருந்து பெற்றுக்கொண்டாங்க. அப்படியான ஒரு செயல்முறைத்தை நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பாரம்பரிய கலாச்சாரம்ங்கிறது இன்றைக்கும் இந்த சமூக அமைப்பில் ஒரு தாக்கம் செலுத்தி வருகின்ற, இப்போ இன்று வாழ்கின்ற மக்களை பார்த்தாலும் பிள்ளைகள் இன்றைக்கும் பக்தியை, தெய்வ நம்பிக்கையை, அதே மாதிரி கடவுள் நம்பிக்கையை கொண்டு நிறைய விஷயங்களை சீராக்கிடுகிறாங்க. உதாரணமாக பாருங்கள், இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு நாங்கள் புது வீட்டுக்கு நாங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் எத்தனையோ வகையான சடங்குகளை சம்பிரதாயம் செய்யணும். திருமணத்தை எடுத்துக்கொண்ட மாட்டுச்சுன்னா திருமணத்தில் எத்தனையோ சடங்குகள் இருக்குது. அந்த சடங்குகளில் நான் நிறைவேற்றித்தான் நாங்கள் அந்த திருமணத்துக்குள்ளே நுழையிட்டோம். அப்படியான ஒரு சிஸ்டம் இன்றைக்கும் எங்களோட சமூகத்தில் இருக்குதுங்கிற விஷயத்தை நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் வழங்க வேண்டும். தெய்வ நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான புனிதமான அதை மீறுகின்ற போது அது ஒரு குற்றமாக, ஒரு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் ஹஜ் செய்ய போகிறாங்க மக்காவுக்கு. அப்போ அது அந்த இடத்துல அவங்க அந்த நடைமுறைகளை விதிமுறைகளை பேணி ஹஜ் செய்கிறங்கிறது இன்றைக்கு எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னிருந்தே இடம்பெறுகிற விஷயம். அப்போ இன்றைக்கு இந்த இவ்வளவு நவீன காலத்திலையும் கூட அந்த இறைவனை வழிபடுறதுங்கிறது அவங்க புனிதமாக கருதி செயற்படுறாங்க. அப்போ எனவே வசதி இருக்கிறார்களுக்கு அதே போல் ஆரோக்கியம் இருக்கிறார்கள் இன்றைக்கும் அதை செய்கிறாங்க. சரி, நாங்கள் இதில் தொடர்ச்சியை மற்றொரு காணொளியில் அல்லது மற்றொரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். ஓகே.